மாதிரி மனநிலைனா நான் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக திமுகவில் பயணிச்சிருக்கேன். திமுகவில் தீவிர உறுப்பினராக பயன்படுத்தியிருக்கேன். கிளைக்கழக செயலாளர், ஊராட்சி கழக செயலாளர், மாநில பொதுக்குழு உறுப்பினர், அதுக்கப்புறம் ஒன்றிய செயலாளர். எந்த பதவியும் நான் விட்டு கொடுத்து செயல்பட்டதில்லை. சிறம்பட செயல்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட தலைவர்கள் திருச்சிக்கு வரும்பொழுதெல்லாம் அது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தெரியும். வானுயர கட்டவுட்டுகளும் முழுப்பக்க விளம்பரமும் கொடுத்து இந்த கட்சியை மிகப்பெரிய வரவேற்புக்கு உண்டானவர் நான். இருந்தாலும் அந்த அங்கீகாரம் கிடைக்கல. அங்கீகாரம்னா குறைஞ்சபட்சம் எனக்கு பெரிய பதவிக்கோ பணத்துக்கோ ஆசைப்பட்டது கிடையாது. குறைஞ்சபட்ச அங்கீகாரம் கூட அது கிடைக்கல. அந்த கிடைக்கலங்கிற பட்சத்தில் நீங்கள் சொந்த கட்சியில் கிடைக்கல, இன்னொரு கட்சியில் என்னுடைய உழைப்பு தேவை, நான் வந்தால் இந்த கட்சி நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. தளபதியோட ஃபேஸ் வேல்யூ இன்றைக்கி பெருசாக இருக்குது. நீங்கள் தலைவர் விஜய் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓட்டு கேட்காம ஓட்டு போடுற ஒரே கட்சி வந்து டிவிகே தான். வேறு எந்த கட்சியும் வந்து ஓட்டு கேட்கணும். நீ ஓட்டு கேட்காம இன்றைக்கி மக்கள் ஓட்டு போடுறதுக்கு எதுக்கு தயாரிக்கான டிவிகே. அதில் என்னை பயன்படுத்திக்கிறது, அதில் நான் செயல்படுறது வந்து பார்த்திங்கன்னா பெருமையாக நினைக்கிறேன். அதாவது எப்படின்னு இப்போ திமுக என்ன நினைக்குதுன்னா, சொந்த கட்சியில் இருக்க செயல் வீரர்கள்லாம் விட்டுவிட்டு அடுத்த கட்சியில் ஆள் தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உழைக்கக்கூடிய ஆட்கள்லாம் விட்டுறாங்க. இப்போ இன்னொரு கட்சியில் ஆள் தேடிட்டு இருக்காங்க. அதனால் எங்களை மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இன்னொரு கட்சி தலைவர் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். வரும்போது தாராளமாக அவரை வந்து முதலமைச்சர் ஆக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. அவருக்கு பெருமை சேர்க்கிறதும், அண்ணன் புஷி ஆனந்த் அவர்கள் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களை பெருமை சேர்க்கறது தான் என்னுடைய முதற் கடமை. சட்டமன்ற உறுப்பினர் கண்டிப்பாக என்னை சட்டமன்ற உறுப்பினராக அறிவிக்கிறதுக்காக என்னை அனுப்பியிருக்காரு. கண்டிப்பாக இந்த தொகுதியில் வெற்றி பெற்று இந்த வெற்றியை எங்களது தலைவர் டிவிகே வெற்றி கழக தலைவருக்கும் எங்களுடைய பொதுச் செயலாளர் மற்றும் ஆதவர்ஜினா உள்ளிட்ட அனைத்து தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் இந்த வெற்றியை சமர்ப்பிப்பேன். இது வந்து என்னுடைய உழைப்புங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நான் சும்மாவே இருக்க மாட்டேன். கண்டிப்பாக இது ஒரு பெரிய எனக்கு ஒரு ரெக்கக்னேஷன் நினைக்கிறேன்.